நம்முடன் அரசியல் விமர்சகர் திரு சுமத் இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம். இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை நீங்க பார்த்திருப்பீங்க. அரசியல் தளத்தில் நரேந்தர் சரணடைந்தார் என்ற விமர்சனத்தை பிரதமர் நரேந்திர மோடி மீது காங்கிரஸ் முன்வைப்பதற்கான நோக்கம் என்ன? மக்கள் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பின் மூலமாக உணர்வது என்ன சார்? முதல்ல இது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ப்ராபகண்டா ப்ரோக்ராம் மாதிரி தான் பார்க்குறேன். ஏன்னா இந்த நிகழ்வு பல நாட்களுக்கு முன்பு அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதை வைத்துக்கொண்டு இந்த மாதிரி மக்கள் எல்லாம் மொத்தம் 14,000 பேர் 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் 14,000 பேர்கிட்ட கேட்டுட்டுன்னா இட்ஸ் கிளியர்லி அ ப்ராபகண்டா ஸ்டோரி. அது என்ன காரணத்துக்காக செய்யப்படுகிறதுங்கிறத பற்றி நம்ம போக வேண்டாம். ஆனால் காங்கிரஸ் கட்சி சொல்வதில் என்ன அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அனைத்து ஊடகங்களும் எல்லா மீடியா ரிப்போர்ட்ஸும் நம்ம பாகிஸ்தான் மீது கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கோம், பல ஏர்பேசஸில் பெரும் அளவில் சேதம் ஏற்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிற இதில் திடீர் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவிக்கிறாரு இது போர் நிறுத்தம் அப்படிங்கிறது. நம்ம அரசு அறிவிக்கலை, டொனால்ட் ட்ரம்ப் அறிவிக்கிறார். ஸோ நிச்சயமாக அதன் பிறகு 11 முறை, ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 11 முறை டொனால்ட் ட்ரம்ப் நான் ஏற்படுத்திய இந்த போர் நிறுத்தம் அப்படின்னு 11 முறை சொல்லியிருக்கிறார். அமெரிக்க கவர்மெண்ட்டு அமெரிக்க நீதிமன்றத்தில் அஃபிடவிட்ல கொடுத்துருக்காங்க, எங்களால் தான் இந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு. இதற்கு ஒரு மறுப்பு இது வரைக்கும் வரல. ஸோ நிச்சயமாக காங்கிரஸ் கேட்கும் ஒரு எதிர்கட்சியினுடைய வேலை ஆளும் கட்சியையும் அரசாங்கத்தையும் கேள்வி கேட்பதுதான் எதிர்கட்சியினுடைய வேலை. போர் நடந்து கொண்டிருந்த போது முழுமையாக காங்கிரஸ் கட்சி அல்ல, அனைத்து கட்சிகளும் ஆதரவு அரசாங்கத்துக்கு தெரிவித்தார்கள். அந்த போர் நிறுத்தம் ஏற்பட்ட பிறகுதான் இந்த கேள்விகள் எல்லாம் வந்திருக்கின்றன. இப்ப கேட்கக்கூடாதுன்னா எப்ப கேட்கணும்? இல்ல எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கவே கூடாதா? அவர்கள் ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி ஸ்பெஷல் செஷன் பார்லிமெண்ட் கேட்டாங்க, அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அப்புறம் டேட் ஆஃப் பார்லிமெண்ட் மீட்டிங் 47 நாட்களுக்கு முன்பு இந்த மாதிரி சரித்திரத்திலே அறிவிச்சது கிடையாது. 47 நாட்களுக்கு முன்னே தேதி அறிவிக்கிறாங்க. ஏன்னா கேள்வி எழுப்புவதற்கு எதிர்க்கட்சிக்கு எல்லா உரிமையும் இருக்கு என்றாலும் கூட நரேந்தர் சரணடைந்தார் அப்படின்றது இந்தியாவுடைய பிரதமர் சரணடைந்தார் என்பதுடைய பொருள் என்னவாக இருக்கும்? அதனுடைய அர்த்தம் பொருள் என்னங்க? அதாவது அழுத்தம் அவர்கள் மீது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அமெரிக்காவினால் அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழுத்தத்தை அவர் மீறி அவர் இந்த போர் அதனால்தான் இந்த போர் நிறுத்தம் வந்திருக்கிறது அப்படிங்கிற ரீதியா ஒரு எதிர்கட்சி, ஒரு ஆளுங்கட்சி ஆட்சி செய்யும் பிரதமரை சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது? அவர்களுக்கு உரிமை இருக்கிறதுங்க. மன்மோகன் சிங்கம் மன்மோகன் சிங்கன்னு நாங்க சொன்னாங்களா இல்லையா? வாயை திறக்காத ஒரு பிரதமர் சொன்னாங்களா இல்லையா? அப்போ யாருக்கும் ஒன்றும் ஆட்சேபனை யாருமே சொல்லலையே. அந்த மாதிரி போல் நடத்தினாங்களா? இது சரியான அணுகுமுறையா? மன்மோகன் சிங் அப்படின்னு சொல்றது மன்மோகன் சிங்க அப்படின்னு நீங்க நியூஸ் 18 நடத்தினாங்களா? ஏதாவது ஒரு சேனல் நடத்திச்சா? நான் பார்க்கல. ஸோ இது ஒரு பிரதமர் விமர்சனமே செய்யக்கூடாது. பிரதமரை விமர்சனம் செய்வது நாட்டை விமர்சனம் செய்வது போல அப்படிங்கிற கருத்தை யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. பிரதமர் ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட், நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸிகியூட்டிவ் ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட், அவ்வளவுதானே தவிர பிரதமரை பற்றி யாரும் விமர்சனம் செய்யக்கூடாது அப்படின்னா அப்புறம் எப்படி ஜனநாயக நாடுல அது எப்படி நீங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? அவங்க பிரதமரே எதிர்கட்சி அப்படின்னு குஜராத் மாநில முதலமைச்சராக இருக்கும் போது அப்போ ஆட்சி பொறுப்பில் இருந்த டாக்டர் மன்மோகன் சிங்கை எப்படி விமர்சனம் செய்திருக்கிறார்? சோனியா காந்தி எப்படி விமர்சனம் செய்திருக்கிறார்? அப்ப எப்படி நீங்க ஒருத்தருக்கு மட்டும் இந்த மாதிரி போல் எல்லாம் நடத்தி 14,000 பேர் ஓட்டு போட்டாங்கன்னு வேற சொல்றீங்களே? சரி, மற்ற விவகாரங்கள்ல விமர்சிக்கிறதும் ஒரு இந்தியா தீவிரவாதத்தின் காரணமாக அதற்கு எதிராக ஓரணியில் இருக்கும் போது ஒரு பிரதமரோடு நிற்கிறதும் அப்படின்றது ஒன்னா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு சுமந்த். அடுத்ததாக